சிந்து சமவெளி நாகரீகம் பல நகரங்களில் பரந்து விரிந்து காணப்படுகின்றன. அவற்றில் முக்கியமான நகரங்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. ஹரப்பா எனும் சிந்து மொழிச் சொல்லின் பொருள் புதையுண்ட நகரமாகும். பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள ராவி நதிக்கரையில் இந்த நகரம் அமைந்துள்ளது. ஹரப்பா நாகரீகம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் சர் ஜான் மார்சில் ஆவார். இந்த நகரை 1921இல் தயாராம் சஹானியால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹரப்பா நகரம் இந்த நாகரிகத்தின் இரண்டாவது பெரிய நகரமாகும். இந்த நகரில் இரு வரிசையில் உள்ள 6 தானிய களஞ்சியங்கள் உள்ளன. நாய் மானை துரத்துவது போன்ற வெண்கலச் சிற்பம் ஒன்று இங்கு கண்டறியப்பட்டுள்ளது. மொஹஞ்சதாரோ நகரம். மொஹஞ்சதாரோ என்ற சிந்து மொழிச் சொல்லிற்கு இறந்தவர்களின் மேடு அல்லது இடுகாட்டு மேடு என்று பொருள். மொஹஞ்சதாரோ 1922இல் ஆர்.டி. பானர்ஜி என்பவரால் கண்டறியப்பட்டது. இந்த நகரம் பாகிஸ்தான் நாட்டில் சிந்து மாகாணத்தில் சிந்து நதிக்கரையில் லர்கானா எனும் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது சுமார் 200 ஹெக்டேர் பரப்பளவு உடையது. இந்த நகரம் அமைப்பை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை உயரமான கோட்டை அல்லது சிட்டாடல் மற்றும் தாழ்ந்த நகரப்பகுதி. மொஹஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடையின் மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரமாகும். இதன் கோட்டை பகுதிகள் 3 முக்கிய கட்டுமானங்களை கொண்டுள்ளன. அவை பெருங்குளம், தானிய களஞ்சியம் மற்றும் நகரமன்றம். பெருங்குளம் மொஹஞ்சதாரோவில் உள்ள மிக முக்கிய சிறப்பு கூடிய கட்டுமானம் பெருங்குளமாகும். இது செவ்வக வடிவில் முற்றத்துடன் கூடிய பெரிய குளமாகும். இந்த பெருங்குளத்தில் வடக்கு தெற்கு பகுதியில் படிக்கட்டுகளும் பக்கவாட்டில் 3 புறங்களிலும் அறைகளும் உள்ளன. சமயம் சார்ந்த திருவிழாக்கள், புனித நீராடுதல், சடங்குகள் நடைபெறும் இடமாகும் பயன்பாட்டில் இருக்கலாம் என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர். நீர் கசியாமல் இருப்பதற்காக ஜிப்சம் அல்லது தார் பூசப்பட்ட சுட்ட செங்கல் மூலம் கட்டப்பட்டது. இங்குள்ள பெரிய தானிய களஞ்சியத்தின் அளவு 150 அடியாகும். இது மிகப்பெரிய கட்டுமானமாகும். இங்குள்ள நகரமன்றம் 4 வரிசையில் 20 தூண்களை கொண்டு பரந்து விரிந்த கூடமாகும். நடனமாடும் நாட்டியமங்கை சிலை, வெண்கலத்தாலான போர்வாள், சுண்ணாம்பு கல்லாலான தாடியுடன் கூடிய உருவ சிலை, பருத்தியிலான துணிகள், பசுபதி என்கின்ற சிவனின் உருவத்தை பிரதிபலிக்கும் முத்திரை சின்னங்கள், வெட்டுக்காயங்கள் கூடிய எலும்பு குவியல் போன்ற பொருட்கள் இங்கு கண்டறியப்பட்டுள்ளன. மொஹஞ்சதாரோவின் சிறப்பை கருதி யுனெஸ்கோ 1980இல் புராதன சின்னங்கள் பட்டியலில் மொஹஞ்சதாரோவை சேர்த்துள்ளது. காலிபங்கன் நகரம் ராஜஸ்தான் மாநிலத்தின் கங்காநகர் மாவட்டத்தில் காகர் காக்ரா நதிக்கரையில் அமைந்துள்ளது. காலிபங்கன் என்பதன் பொருள் கருப்பு வளையம் ஆகும். இதை 1953ஆம் ஆண்டு கோஸ் என்பவர் கண்டறிந்தார் மற்றும் இங்கு உழவு செய்யப்பட்ட நிலங்கள், வேள்வி பீடங்கள், ஒட்டடர் எலும்புகள் போன்றவை கிடைத்துள்ளன. லோத்தல் என்பது குஜராத்தி மொழியில் இறந்தவர்களின் மேடு என்று பொருள். இது குஜராத் மாநிலத்தில் சபர்மதி ஆற்றின் துணை நதியான போகவா ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இதை 1957இல் எஸ்.ஆர். ராவ் கண்டறிந்தார். இது சிந்து சமவெளி நாகரீகத்தின் முக்கிய துறைமுக நகரமாகவும் செயற்கை கப்பல் தளமாகவும் இருந்தது. மேலும் கப்பல் உருவம் கொண்ட டெரகோட்டா முத்திரைகள், ராங்பூர் பகுதியில் நெல் உமிகள், சதுரங்க விளையாட்டு சான்றுகள், இரட்டை சவக்குழி, உறுதி செய்யப்படாத குதிரை போன்ற டெரகோட்டா உருவங்கள் ஆகியவை கிடைத்துள்ளன. சாங்குதாரோ சிந்து நதிக்கரையில் அமைந்த உலோக நகரமாகும். சிட்டாடல் கோட்டைகள் இல்லாமல் கண்டறியப்பட்ட ஒரே நகரம் இதுவாகும். கோட் டிஜி தொடக்கநிலை ஹரப்பாவிற்கு சான்றாகும். இதை 1955இல் ஃபசல் அகமது கண்டறிந்தார் மற்றும் கருங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகளுக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. சுர்கோட்டா குஜராத் மாநிலத்தில் 1964இல் ஜே.பி. ஜோஷி கண்டறிந்த நகரமாகும். இங்கு குதிரை புதை வடிவங்கள் கிடைத்துள்ளன. தோலவிரா குஜராத் மாநிலத்தில் 1990இல் ஜே.பி. ஜோஷி கண்டறிந்த நகரமாகும். இங்கு 10 சித்திரை எழுத்துக்களை கொண்ட களிமண் கையெழுத்து பலகை, மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள், நீர்ப்பேக்கங்களுக்கு அணைகள் ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளன. இது சிந்து நாகரிகத்தில் இறுதியாக கண்டறியப்பட்ட நகரமாகும். கூடுதலாக ஹரியானாவில் உள்ள ராக்கி கார்கி செங்கல் சுவர்களுடன் கூடிய தானிய களஞ்சியமாகும் மற்றும் முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. கிரேக்கர்கள் சிந்து நாகரிகத்தை பருத்தியின் பூமி என்று அழைத்தனர். சிந்து சமவெளி நாகரிகத்தின் அழிவு கிமு 1900 ஆண்டுகளில் தொடங்கியது.
அதன் காரணங்களைப் பற்றி ஹெச்டி லாம்பிரிக் சிந்து நதியின் போக்கில் ஏற்பட்ட மாற்றம் காரணம் எனவும், வால்டர் ஃபேர்சர்விஸ் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் காரணம் எனவும், சட்லிஃப் வறட்சி காரணம் எனவும், மார்டிமர் வீலர் மற்றும் டிடி கொசாம்பி ஆரியர் படையெடுப்பு காரணம் எனவும் கூறியுள்ளனர். ஆகவே பல காரணிகள் இணைந்து அழிவை ஏற்படுத்தின. மார்டிமர் வீலர் சிந்து நாகரிகத்தை நகர நாகரிகம் என உறுதி செய்தார். திராவிடர்கள், மத்திய தரைக்கடல் இனத்தவர், ஆஸ்ட்ரலாய்ட், ஆல்பைன், மங்கோலியர்கள் ஆகியோர் இங்கு வாழ்ந்தனர். மைய அரசின் சான்று மொஹஞ்சதாரோவில் கிடைத்துள்ளது. அங்குள்ள பெருங்குளத்தின் தென்மேற்கு முனையில் நீராவி பயன்பாட்டிற்கான வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. கண், காது, தொண்டை, தோல் நோய்களுக்கு கட்டடில் மீனின் எலும்புகள் பயன்படுத்தப்பட்டன. இறந்தவர்களை வடக்கு தெற்கு திசையில் புதைக்கும் வழக்கம் இருந்தது. வேளாண்மை இவர்களின் முதன்மை தொழிலாகும். தங்கம், பித்தளை, வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகங்களை பயன்படுத்தினர் மற்றும் நிலத்தை அளக்க வெண்கல அளவுகோல் பயன்படுத்தினர். மேலும் தமிழகத்தின் கீழ்வாலை, குளிர்சுனை, புறக்கள், ஆலம்பாடி, செத்தவாரை, நேகனூர்பட்டி பகுதிகளில் உள்ள தொல் தமிழ் எழுத்துக்கள் சிந்து எழுத்துக்களுடன் தொடர்புடையவை என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன.